everyone, welcome to Think Easy Max channel. இன்னைக்கு நம்ம 12th standard chapter 2 complex numbersல example 2.19 பார்க்க போறோம். question பாருங்க. Show that the mod of 3z minus 5 plus I is equals to 4 represent a circle and find its center and radius. முதல்ல இந்த மாதிரி circle இந்த சென்டர் அப்புறம் ரேடியஸ் இது மூணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அந்த லெசனுக்குள்ளே வந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா மட்டும்தான் என்ன ஃபார்முலா அது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். mod of z minus z0 equal to r. இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் z யார் பார்த்தோன்னா இந்த பகுதி தான், இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் z0 யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு, ஆர் யார் பார்த்திங்கன்னா இந்த 4ன்றது. முதல்ல நம்ம அந்த கொஷின் எழுதிப்போம். இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம காமிக்க போகிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு 4 இது தானே. இப்போ எனக்கு ஜெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஜெட் இடத்துல எந்த ஒரு கோஎஃபிஷியண்ட்டும் கூட வரக்கூடாது. இந்த மாதிரி ஜெட்டுக்கு பக்கத்தில் 3 அந்த மாதிரி வரக்கூடாது. பியூராக எனக்கு ஜெட்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 3 நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்யலாம்? டிவைடட் பை 3யா, இந்த பக்கம் எனக்கு டிவைட் ஆச்சுன்னா அந்த பக்கமும் எனக்கு டிவைட் ஆகிடும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வரும்? mod of z minus 5 plus I by 3 equal to 4 by 3யா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எனக்கு z minus z0, அப்போ இந்த மைனஸ் சைனு எனக்கு இந்த ரெண்டு பார்ட் இருக்குல்ல 5 1, அதாவது இங்கே 5/3 ப்ளஸ் I/3 ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு மைனஸ் வரணும். புரியுதா? அப்போ நான் என்ன செய்யணும்? அதை காமன் ஆக்கிக்கணும் மைனஸை. அப்போ என்ன செய்யலாம்? காமன் ஆக்கணும்னா இது -5 இருக்கா, அப்போ 5/3ன்னு வரணும். அப்போ தான் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது -5 வரும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ -I/3. இப்போ நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உனக்கு மேலே இருக்க ஆன்சர் வரும் ஈக்குவல் டு 4/3. இப்போ இதுலன்னு தெரிஞ்சிச்சு நம்மளுடைய சென்டர் என்ன. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5/3 -1/3ன்னு அர்த்தம். ஐயில் -1/3. ஓகேவா? அதுவே ரேடியஸ் பார்த்தோன்னா ரேடியஸ் வந்து 4/3. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.